இன்னைக்கு நம்ம ஆர்க்கிமிடிஸ் அப்படின்ற விஞ்ஞானி விட்டு தத்துவம் சம்பந்தமா பார்ப்போம். இவர் கிறிஸ்துக்கு முன் 287ஆம் நூற்றாண்டுல மாக்னா கிரேசியா அப்படின்ற இடத்துல பிறந்திருக்காரு. இவர் கிரேக்க வானியல் வல்லுநர், அப்புறம் பொறியியலாளர், அப்புறம் கணிதவியலாளர் ஆகிய பல துறைகள்ல சிறப்பு பயிற்சி பெற்றவராக இருந்திருக்காரு. நம்ம மெக்ஸ்ல யூஸ் பண்ற பை அப்படின்ற குறியீட்டுக்கான பெருமானத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த பையன்ட்டு பெருமானம் 22/7 அப்படின்றத இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ ஒரு பொருளை நம்ம நீர்ல அமர்த்தணும்னா அதுல 2 வகையான விசைகள் பிரயோகிக்கப்படும். என்ன? ஒண்ணு நிறை விசை, கீழ் நோக்கி தொழிற்படும். அதே நேரம் அதற்கு எதிரா மேல் நோக்கி மேலுதைப்பு விசை தொழிற்படும். இந்த மேலுதைப்பு விசை அதோட பெருமானம் சம்பந்தமாக தான் இந்த ஆர்க்கிமிடிஸ் சொல்லியிருக்காரு. ஓகேவா? இப்போ மேலுதைப்பு விசை பார்த்தீங்கன்னா, பொருளை ஒண்ணு நீர்ல அமர்த்துறப்போ அந்த பொருள் நீரை இடம்பெயர்க்கும். அந்த இடம்பெயர்க்கப்படுற நீரை நம்ம எடுத்து அதுக்கு நிறைய அளந்தோம்னா அந்த நிறை பொருள்ல தாக்குற மேலுதைப்பு விசைக்கு சமனா இருக்கும் அப்படின்ற தத்துவத்தை நம்ம ஆர்க்கிமிடிஸ் சொல்லியிருக்காரு. இப்போ இதை நம்ம சமன்பாட்டு வடிவத்துல பார்த்தோம்னா நம்ம மேலுதைப்பு விசையை யூன்னு குறிப்போம். யூ சமன் வி ரோ ஜி, அதாவது வி டி ஜி. இந்த வின்றது பொருளோட்டு கனவளவா இருக்கும், அதாவது அமிழ்ந்த கனவளவா இருக்கும். முற்றாக அமிழ்ந்தா பொருளோட்டு கனவளவு, பகுதி அளவுல அமிழ்ந்தா அமிழ்ந்த கனவளவா இருக்கும். டீன்றது நீரின் அடர்த்தி அல்லது அமிழ்த்தப்பட்ட திரவத்தின் அடர்த்தியா இருக்கும். ஜீன்றது நமக்கு தெரியும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதாவது புவியீர்ப்பு ஆர்முடுதல். என புவியீர்ப்பு ஆர்முடுதல். ஆர்க்கிமிடிஸின் தத்துவம் இவ்வளவுதான். சயின்ஸ் பயனுள்ள வீடியோ வேணும்னா நம்ம SU அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.